நான்காவது அவனை குறித்து சொல்லணும்னா, அவன் ஒரு வல்லமையுள்ள ஒரு எதிரி, ஒரு வல்லமையான ஒரு சத்ரு. இந்த 12ஆம் வசனத்துல ஏன் பவுல் இவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையும் தேவ கட்டளையும் ஏன் தராரு? ஏன்னா அவர் சொல்லும் பொழுது அவருக்கு சொல்லக்கூடியது துரைத்தனங்களும் அதிகாரங்களும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் என்று சொல்றார். வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள். அப்படின்னா அவனுடைய ராஜ்யம் சும்மா ஒரு சாதாரணமான ஒரு ராஜ்யம் அல்ல. அவன் மிக தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு ராஜ்யம். பயங்கரம். அவனுக்குள்ள அவனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில் ரொம்ப அதிகம் உண்டு. அவனுக்கு செயல்படக்கூடிய பல எல்லைகள் உண்டு, பல லெவல்கள் உண்டு. அதான் பவுல் சொல்றாரு, அதிகாரங்கள், லோகாதிபதிகள் உள்ளக்கூடிய இந்த அசுத்த ஆவிகள். அப்படின்னா பல விதங்களில் அவன் செயல்படக்கூடியவனா இருக்கிறான். அவனை குறித்து தரக்குறைவா யோசித்துறாதீங்க. அவன் சாதாரணவன் என்று யோசித்துறாதீங்க. அவன் பயங்கர வல்லமை உடைய ஒரு எதிரி, ஒரு சத்துரு. சில நேரத்தில் சபையில் அதை குறித்து பேச மாட்டோம் அதிகமாக. இப்போ நான் சொல்லுறத நீங்கள் தவற நீங்கள் எந்த விதத்திலையும் புரிஞ்சுக்காதீங்க. நான் எந்த விதத்திலையும் நம்முடைய ஆண்டோடைய வல்லமையை நான் குறைத்து பேசலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எந்த விதத்திலும் நான் குறைவாக பேசலை. பட் அதே நேரத்தில் நம்மளுடைய எதிரியாகிய விரோதியாகிய சாத்தான், அவனுக்கு ஒரு வல்லமை உண்டு. அவனை குறித்து தேவ வார்த்தையில் அநேக எச்சரிக்கைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரணம், நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கும்படியா. அவனை நீங்கள் அசட்டை பண்ணிட முடியாது. ஆங்கிலத்தில் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். அவனை தரக்குறைவாக யோசித்துறாதீங்க. ஏன்னா அப்படி யோசிச்சிட்டிங்கன்னா தோல்வி. அவனுக்கு என்ன பெருசாக என்ன பண்ணிடுவான், ஒன்றும் பண்ணிட மாட்டான் அவன் எப்படின்னு யோசித்தீங்கன்னா, நம்ம அந்த ஆயத்த நிலையில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த சத்ரு நம்மை அழிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் செயல்படுறான் என்ற அந்த அறிவு நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம அந்த யுத்தத்திற்கு ஆயத்தத்தோடு போக மாட்டோம். அது என்ன சும்மா தான் போய் பார்த்துக்கலாம். யோசுவா அப்படி தானே ஜனங்களோடு கூட தோல்வி அடைஞ்சார். சும்மா அனுப்புனார், போ அப்படின்னு. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அவருக்கு முழுமையாக தெரியல. அன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் என்னத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அவளுக்கு தெரியல. சில நேரத்தில் நம்மளுடைய கிறிஸ்துவர்களுக்கு கூட அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம், இது ஆவிக்குரிய ஒரு யுத்தம் என்று அறியாமல் அங்கே சிக்கி பலர் தவித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பலர் பழக்கங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஏன்? இது ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம், இது ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம் என்று அறியாதனால அவங்க அந்த அடிமைத்தனத்தில் சாத்தான் அவங்களை வைத்திருக்கின்ற அந்த சிறையில் இன்றைக்கும் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அவங்களுக்கு தெரியல இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம்.